அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோங்க. போஸ்ட் ஆஃபீஸோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் 2025 பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. நீங்கள் டைரெக்டாக போயிட்டு கூட நீங்கள் எஃப்டி போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நீங்கள் பேங்கிங் மூலமாக கூட பண்ண முடியும். அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா சின்ன சின்ன மைனர் சேஞ்சஸ்லாம் வந்திருக்கு. அதோடு சேர்த்து நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி போடுறோம் அப்படின்னா அதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெசிடென்ட்ஸ், அதாவது இந்திய குடிமக்கள், இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி அப்படிங்கிறது அவைலபிள். அதே போல் எடுத்துட்டிங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் வச்சுக்கலாம். இது ஒரு முக்கியமான விஷயம்தான். ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது அப் டு 3 மெம்பர்ஸ் வரைக்குமே நீங்கள் தாராளமாக போட்டுக்க முடியும். அதில் there are 2 types ஆஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்குதுங்க. ஒன்று டைப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க, ரெண்டாவது டைப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. டைப் ஏ அக்கௌண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதை யாரெல்லாம் ஜாயிண்டாக போட்டிருக்காங்களோ அவங்க எல்லாருமே மேனேஜ் பண்ணலாம். அதுவே டைப் பி அக்கௌண்ட் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக 2 பேர் அல்லது 3 பேர் சேர்ந்து நீங்கள் எஃப்டி போடுறீங்க அப்படின்னா அதில் ஒருத்தங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை இன்கேஸ் அதில் யாராவது ஒருத்தங்க இறந்துடுறாங்க அப்படின்னாலும் இன்னொருத்தங்க மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கிளியராக பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப குட்டி குழந்தைங்களா இருக்கிறவங்களுக்கு போடாதீங்க. 10 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்டியனோட நீங்கள் போடுற மாதிரி இருக்குது. அடுத்து டெபாசிட் லிமிட்டு. டெபாசிட் லிமிட்டில் எந்த ஒரு மாற்றமே இல்லைங்க. மினிமம் நீங்கள் 1000 ரூபாயிலிருந்து மேக்ஸிமம் லிமிட்டே இல்லாமல் வரைக்கும் நீங்கள் எஃப்டி போட்டுக்க முடியும். பட் 100 ரூபாயாக தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது எல்லாமே பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டெபாசிட் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1000 ரூபாயிலிருந்து தாராளமாக நீங்கள் போட்டுக்க முடியும். அதுவே டென்யூர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 1 year, 2 year, 3 year அண்ட் 5 year இருக்குது. 4 year அப்படிங்கிற டென்யூர் கிடையாது போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 1 year எஃப்டி போடுறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா 6.9% per annum. ஓகேங்களா? ஒரு வருடத்திற்கு 6.9% அப்படின்னு வட்டி கொடுக்குறாங்க. அதுவே 2 வருஷத்துக்கு போடுறீங்கன்னா 7% கொடுக்குறாங்க. 3 வருடத்துக்கு போடுறப்ப பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 7.1% கொடுக்குறாங்க. 5 வருஷத்துக்கு போடுறப்போ 7.5%, 7.5% கொடுத்துட்றாங்க. இந்த 5 year எஃப்டி அப்படிங்கிறது உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் எஃப்டியாகவே கருதப்படும். செக்ஷன் 80C கீழே நீங்கள் இந்த டேக்ஸ் சேவிங் எஃப்டிக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணாமல் இருந்துக்கலாம் அப் டு 1.5 lakh வரைக்குமே. ஓகேங்களா? ஸோ இதான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஆஸ் ஆஃப் நவ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதே போல் நீங்கள் முன்னாடியெல்லாம் இந்தியா போஸ்ட்டோட பேங்க்கில் போயிட்டு எஃப்டி போடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? இப்போ என்னென்னா பேங்கிங் மெத்தடே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் டைரெக்டாக உங்களோட மொபைல்லேயே பேங்கிங் மூலமாக கூட தாராளமாக நீங்கள் எஃப்டி அப்படிங்கிறது போட்டுக்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்குறாங்க. அதே போல் குவார்டர்லி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், அதாவது காம்பவுண்டிங் அப்படிங்கிறது 3 மாதத்திற்கு ஒரு முறை நடக்கும் அப்படின்னு இதில் தெரிஞ்சுக்கலாம். பேமெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மந்த்லி பே பண்ணுறதோ இல்லை 3 மாதத்துக்கு ஒருக்கா பே பண்ணுறதோலாம் கிடையாது. வருடத்திற்கு ஒரு முறை பே பண்ணுவாங்க. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஈவந்தோ இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு உங்களுக்கு அவ்வளோவா மேலே வட்டி அப்படிங்கிறது போட்டு கொடுக்க மாட்டாங்க. அடுத்து நாமினி ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாமினி ஃபெசிலிட்டி இருக்குதுங்க. தாராளமாக நீங்கள் நாமினி போட்டுக்க முடியும். அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியுங்க. பட் ஆனால் நீங்கள் எஃப்டி போட்டதுலேருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். எந்த டென்யூராக இருந்தாலும் கூட நீங்கள் ஃப்ரம் 6 monthsலேருந்து நீங்கள் ப்ரீமெச்சூர் க்ளோஷர் பண்ண முடியும். இப்போ ஒருவேளை நீங்கள் 1 year எஃப்டி போட்டிருக்கீங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் எடுக்கிறீங்க அப்படின்னா சேவிங் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, உங்களோட போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங் அக்கௌண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட இன்ட்ரெஸ்ட் தான் போட்டு கொடுப்பாங்க. மற்ற எஃப்டிக்கு, அதாவது 2 year, 3 year, 5 year எஃப்டிக்கெல்லாம் 1 yearக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஃப்டியோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட 2% குறைத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ப்ரீமெச்சூர் க்ளோஷர் அலவுடு தான். பட் ஆனால் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை.
அடுத்து ரொம்ப முக்கியமானது எஃப்டி அஸ் கொலாட்ரல். அதாவது உங்களுடைய எஃப்டி போட்ட அந்த பாண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து கொலாட்ரலாக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஏதாவது லோன் வாங்கணும் அப்படின்னா இதை வச்சு கூட நீங்கள் ப்ளச் பண்ணி வாங்கிக்க முடியும். அதே போல் பேங்க்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதாவது ஷெட்யூல்டு பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்காக இருந்தாலும் சரி ஆர் பப்ளிக் செக்டார் பேங்காக இருந்தாலும் சரி, ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் பேங்க், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் தாராளமாக எஃப்டியை வந்து கொலாட்ரலாக வச்சு நீங்கள் லோன் வாங்கிக்க முடியும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து டிடிஎஸ் பிடிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கண்டிப்பாக டிடிஎஸ் பிடிப்பாங்க. நீங்கள் ஒரு வருடத்திற்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஜென்ரல் சிட்டிசனாக இருக்கிற பட்சத்தில் 40,000க்கு மேலே வட்டி மட்டும் வருதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிடிஎஸ் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே வருடத்திற்கு வட்டி மட்டும் வருது அப்படின்னா டிடிஎஸ் பிடிப்பாங்க. பட் நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணுறீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வந்துடும். அதே போல் இந்த எஃப்டியை வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ண முடியுமா அப்படின்னா, எஸ், பண்ண முடியுங்க. நீங்கள் எஃப்டி போடுறப்பே எக்ஸ்டென்ஷனுக்கு வந்து அலோவ் கொடுத்து பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா பின்னாடியும் டைம் கொடுக்குறாங்க, அது என்ன டியூரேஷனில் பார்ப்போன்னுவாங்க. ஸோ 1 இயர் எஃப்டி போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 1 இயர் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது 1 இயர் ஆனால் மெச்சூரிட்டி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா, அந்த மெச்சூரிட்டிக்கு அப்புறம் வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் மறுபடியும் போயிட்டு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி மறுபடியும் 1 இயர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுவே 2 இயர் எஃப்டிக்கு அதே போல் தான் வித்தின் 12 மந்த்ஸ், அதாவது ஒரு வருஷத்துக்குள்ளே, 2 வருஷம் முடிஞ்சு மறுபடியும் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் போய் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னா மறுபடியும் 2 வருஷத்துக்கு தான் பண்ணி கொடுப்பாங்க. 1 இயராக குறைச்சும் பண்ண மாட்டாங்க, 3 அல்லது 5 வருஷமாக இன்க்ரீஸ் பண்ணியும் கொடுக்க மாட்டாங்க. எந்த டென்யூருக்கு நீங்கள் எஃப்டி போட்டிருக்கீங்களோ அதே அளவுக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 3 அல்லது 5 வருஷம் எஃப்டி அப்படின்னா மெச்சூரிட்டி ஆனதுலேருந்து 18 மாதத்தில் நீங்கள் வந்து 18 மாதத்துக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் எக்ஸ்டென்ஷன் கேட்குறீங்கன்னா பண்ணி கொடுத்துருவாங்க. ரைட்டுங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து மெச்சூரிட்டி. எஸ், ஸோ மெச்சூரிட்டி டைமில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டுக்கு வந்து உங்களுடைய பணம் வந்துடும், நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். அடுத்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பார்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு 7.5% வட்டிக்கு 5 வருஷத்துக்கு, அதாவது 5 இயர் எஃப்டி இருக்கு இல்லைங்களா, அதுக்கான கால்குலேஷன் தான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக வந்து கொடுத்துருக்கேன். டிடிஎஸ் டிடக்ஷன்லாம் இதில் பண்ணவே இல்லை. ஓவராலாக எவ்வளோ வரும்னு கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டிடக்ஷன் போக தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும். நான் அது வந்து ரொம்ப கிளியராக வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இல்லை நீங்கள் ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னீங்க எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ டிடிஎஸ் டிடக்ஷன் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல் பர்சனோட இன்கம் டேக்ஸோடு சேர்ந்து இன்னும் நிறைய மாற்றங்களோட இது வரும் இல்லைங்களா. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் வந்து மொத்தமாக எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும்னு சொல்லியிருக்கேன். இதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து போகும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். அது இண்டிவிஜுவலோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் நீங்கள் எஃப்டியில் போடுறீங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 7,24,974 ரூபா வரும். அதாவது 7,25,000 வச்சுக்கலாமே, 2.25 லட்சம் ஜாஸ்தியாக வரும். அதுவே 10 லட்ச ரூபாய் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 14,49,000 ரூபாய், கிட்டத்தட்ட 4.5 லட்சம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக வந்து வருது. ஓகேங்களா. அதுவே 15 லட்சம் போடுறப்போ உங்களுக்கு 21,74,922 ரூபா வந்து வருது. ஸோ இது எடுத்துட்டிங்கன்னா 6,75,000 ரூபா வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக வருது. அதுவே 20 லட்சம் போடுறப்போ உங்களுக்கு 28,99,896 ரூபா வந்து உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக வரும். அதுவே உங்களுக்கு 25 லட்சம் போடுறப்போ 36,24,000 ரூபா, கிட்டத்தட்ட உங்களுக்கு 11,25,000 ரூபாய் ஜாஸ்தி வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டிடிஎஸ் போக உங்களுக்கு வந்து மிச்ச அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் 25 லட்ச ரூபாயில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 25 லட்ச ரூபாய்க்கு வந்து நீங்கள் டேக்ஸ் சேவிங் எஃப்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ செக்ஷன் 80C கீழே நீங்கள் அந்த 25 லட்ச ரூபாய்க்கு எந்த ஒரு வட்டியும் கட்ட வேண்டியதில்லை. பட் ஆனால் நீங்கள் மெச்சூரிட்டி ஆகி வருது இல்லைங்களா, அந்த 11,24,000 ரூபாய் வருது இல்லைங்களா, அதுக்கு மட்டும் டிடிஎஸ் வந்து பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு டேக்ஸ் அப்படிங்கிறது சேவ் ஆகும்.
ஒன்று நீங்கள் பிரின்சிபலில் சேவ் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்ட்ரெஸ்ட்டில் சேவ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு எது வந்து பெனிஃபிட்டாக இருக்குங்கிறத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ போஸ்ட் ஆஃபீஸோட கரண்ட் எஃப்டி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேங்கிங் மூலமாகவே வந்துட்டு தாராளமாக நீங்கள் எஃப்டி போட்டுக்கலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸோட எஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ க்யூவில் போய் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கஷ்டம் வந்து கிடையாது. ஸோ அதை தான் வந்து நான் முக்கியமாக சொல்ல வந்தது. அதே போல் போஸ்ட் ஆஃபீஸோட ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க ஸ்டில் நவ். ஸோ அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.